நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். இந்த மூவியில் எந்த ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஓஜி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பவன் கல்யாண் நடிப்பில் வெளிவந்த ஓஜி படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் த்ரில்லர் கிரைம் ட்ராமா மூவி தான் இந்த மூவி. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட மூவின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரன்னிங் ஆகுது, 2.5 மணி நேரம் ரன்னிங் ஆகுது. முழுக்க முழுக்க அடல்ட் கண்டென்ட் கதை தான் போட்டிருக்காங்க சென்சார் போர்ட்லேருந்து. இந்த படத்தில் அப்படி என்னதான் ஸ்டோரி பேஸ் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஒரு கேங்ஸ்டரு வழக்கம் போல் அவர் ஊருக்குள்ளே அடால்ட் பண்ணுவார். அவர் விட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு எதிரியாக இருக்க வில்லன்ஸ்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி சீண்டி அவங்கள கடுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அவர் எப்படி ரிவர்ட் எடுக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக வச்சு படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எடுத்திருக்காரு சுஜித். அவருடைய 2வது படம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு படம் அந்தளவுக்கு ஹிட் ஆச்சு. அந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு சினிமாவில். அந்த வகையில் இந்த படம் ஓஜி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்லைன் ஸ்டோரின்றப்ப படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்துருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோ இல்லவே இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஹீரோ இல்லாமல் செகண்ட் ஹாஃபே இல்லை. அந்தளவுக்கு கதை அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஹீரோ கிட்டத்தட்ட அவருடைய ஒய்ஃபை பார்க்குறதே 40 நிமிஷம் கழிச்சு தான் அந்த டைலாக்கே நெல்த்தியான டைலாக்கே வச்சு காட்டி ஹீரோவை காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லனாக நடிக்கிற நம்ம எல்மல் ரஷ் அவருடைய கதாபாத்திரம் காட்டும் பொழுது சரி மாசா கூஸ் பம்ஸாக இருக்குது, இவரை வச்சு பின்னி படம் எடுக்க போகிறாரு கதாபாத்திரத்தை அப்படின்ற மாதிரி ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி பில்டப் காட்டியிருப்பாங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னடா படம் அது டம்மியாக போச்சுன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. வழக்கமாக ஹீரோயினுடைய பிரியங்கா மோகன் அவங்களுடைய நடிப்பு, அருண்தாஸ் நடிப்பு, ஸ்ரேயா நடின், பிரகாஷ்ராஜ் இவங்களுடைய நடிப்புலாம் அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் பிளேவை சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் சொன்ன மாதிரி வில்லன்ற கேரக்டருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் காட்டின மாதிரி செகண்ட் ஹாஃபில் முழுக்க ஸ்கோர் பண்ணுறது பூரா பவன் கல்யாண் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் ஹீரோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. வில்லனுக்கும் ஹீரோயினி இந்த மாதிரி போன்ற கதாபாத்திரங்களும் இல்லை. வழக்கம் போல் கேங்ஸ்டர்னாலே அவர் கத்தி எடுத்து சுற்றினாலே போதும் உய்யால் எல்லாரும் மட்டடா அப்படின்ற மாதிரி பில்டப் ஏற்றியே வசனங்களை கூஸ் பம்ஸாக வச்சு நம்மளே காதடிச்சு வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழுடைய இசை அவர் சொல்லவா வேணும். தெலுங்கு சினிமாவில் மியூசிக் போடணுன்னாலே செம்ம தாறுமாறாக போடுவார். அந்த வகையில் இந்த படத்துக்கு தாறுமாறாக இல்லை, உச்சக்கட்ட தாறுமாறாக போட்டு வச்சுருக்காரு இந்த படத்துக்கு. நீங்கள் படத்தை பார்த்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு கூஸ் பம்ஸான சீன்ஸ்க்கெலாம் வேறு லெவல் மியூசிக் போட்டிருக்காரு. பைதவே 1/1 சொல்லிட்டே போகலாம். இந்த படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்கன்னா ஓஜிக்கு அடல்ட் கண்டென்ட் பெருசாக எதுவும் இல்லை, ஃபைட் அண்டு பிளட் இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வருது. அதனால் இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. த கால்மி த ஒரிஜினல் ஓஜி. இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு ஏகப்பட்ட காட்சிகள் கூஸ் பம்ஸாக இருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இப்போ நம்ம தலை அஜித்துக்கு வந்துச்சு ஜிபியு த ஓஜி அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியில் இந்த படம் பவன் கல்யாணுக்கு தெலுங்கு சினிமாஸில் டைரக்டர் எடுத்திருக்காரு. தெலுங்கு ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. தெலுங்கு சப்டைட்டில், தமிழ் சப்டைட்டில் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணது. சில இடத்துல பல சீன்ஸில் கட் பண்ணுறது காட்சிகள் கடுப்பாகிற மாதிரி தான் இருக்குது. டப்பிங் பேஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கெலாம் பெஸ்ட்டு. ஜென்ரல் ஆடியன்ஸ் கொஞ்சம் பழைய கதைகளை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. புதுசாக அதாவது ஸ்டோரி வைஸ் புதுசாக கொண்டு வந்தால் தான் ஆடியன்ஸ் இருப்பாங்க. பழைய கதையை பழைய டெக்னீஷியன் பழைய ஸ்க்ரீன் பிளே பழைய மெத்தட்லேயே கதையை எடுத்துருந்தாங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு கடுப்பாயிடும். ஒரு கேங்ஸ்டர் மூவியை வச்சு எடுக்கிறது ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு தமிழ் சினிமாவில், தெலுங்கு, மலையாளம் ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. கேஜிஎஃப், ஜியூபி இந்த மாதிரி ஏகப்பட்ட கபாலி இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அந்த வருஷத்தில் இந்த ஓஜி அப்படின்ற படமும் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனலில் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்த படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கேவன். பை வியூவர்ஸ்.